நல்லது செஞ்சா நல்லதே நடக்குங்கிற கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் ரெண்டு பசங்க கண்ணாமூச்சி விளையாடலான்னு இருந்தாங்க. டே, இருடா, மகிழினி வரேன்னு சொன்னான், வெயிட் பண்ணுவோம். மகிழினியும் சரியா வர மூணு பேரும் கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒரு திசையாக ஓடி போய் ஒவ்வொரு பக்கமாக ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பையன் கூடைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். மகிழினி அங்கேயும் இங்கேயும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருந்தா. எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? எங்கேயுமே காணோம். ஒருவேளை என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. ரொம்ப இருட்டாச்சு. கூடைக்குள்ளே இருந்த பையன் ரொம்ப நேரம் ஆனதுனால அப்படியே டயர்டாகி தூங்கிட்டான். நடு இரவில் முழிச்சு பார்த்தா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஐயோ, நாம் வீட்டுக்கு போகாமல் கூடைக்குள்ளேயே தூங்கிட்டோமா அப்படின்னு கூடையை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணனான். அந்த வழியாக வந்த மந்திரவாதி கூடை அசையறத பார்த்து பயந்து போய் இந்த கூடைக்குள்ளே இருக்கிற உயிர் எதுவாக இருந்தாலும் கல்லாகட்டும் அப்படின்னு சாபம் போட்டான். அதனால அந்த பையன் கல்லாக போயிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த மந்திரவாதி அந்த இடத்த விட்டு போயிட்டான். காலையில் பாட்டியும் அவங்க அப்பாவும் நைட்டு ஃபுல்லாக தேடியாச்சு, பேரனை எங்கே தேடியுமே கிடைக்கல. பக்கத்து ஊரில் வேணால் போய் பார்க்கலாமாடான்னு பாட்டி பக்கத்து ஊருக்கு தேடுறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தான். மந்திரவாதி ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். இதை பாட்டியும் கவனிச்சிட்டு வீட்டு பக்கமாக போனாங்க. டே, நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க. நம்ம ஊர் கட்டுப்பாட்டுப்படி புதுசாக யாராவது ஒரு ஆள் வந்தால் அவங்கள நல்லபடியாக உபசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போய் கூட்டிகிட்டு வாடான்னு சொன்னாங்க. ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்கே. எங்கள் வீட்டுக்கு வேணா வந்து சாப்பிட்றீங்களா? தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. ஐயையோ, இல்லைங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம். நான் நல்லா தான் இருக்கேனா, என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டு இந்த ஊர்க்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கூடக்குள்ளே ஒரு குழந்தை விளையாடுறத மந்திரவாதி பார்த்தான். ஐயையோ, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நேற்று நைட்டு கூடக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு மந்திரம் போட்டு கல்லாக மாற்றிட்டேனே. நான் சீக்கிரமாக உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய நான் மீண்டும் குழந்தைய மாற்றணும்னு முடிவு பண்ணி அந்த கூடை பக்கமாக போனார். கூடைக்கிட்ட போயிட்டு இந்த கூடைக்குள்ளே இருக்க கல் திரும்ப உயிராக மாறட்டும்னு மந்திரம் போட்டார். உடனே கல்லில் இருந்த பையன் பையனாக மாறிட்டான். அந்த பையன் மந்திரவாதி கிட்ட தேங்க்யூ சொன்னான். மந்திரவாதி பையன்கிட்ட சாரி கேட்டார். ரெண்டு பேரும் ஒருத்தங்கள அறிமுகம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் பையன். அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்த உடனே உடனே ஹெல்ப் பண்ணணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.